ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆராதனை வேளைக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தருணங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு நன்றி சொல்லி முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்கப் போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தூயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. வீண் துறந்தி மண்ணில் வந்தி மாபெரும் அன்பல்லவோ. வீண் துறந்தி மண்ணில் வந்தி மாபெரும் அன்பல்லவோ. பாவம் சுமந்தீர் சாபமானீர், பாவம் சுமந்தீர் சாபமானீர். பாதம் பணிந்திடுவோ. தூயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, உமக்கு தந்தோ. சாவை வென்றி உயிர் தெழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். சாவை வென்றி உயிர் தெழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். நித்திய வாழ்வை எனக்கு தந்தீர், நித்திய வாழ்வை எனக்கு தந்தீர். நித்தம் தொழுதிடுவோ. தூயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. மீண்டும் சொல்வோம். தூயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்பல் அணைத்திடுவீர். ஓ, மீண்டும் மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மங்க வாழ்வை எனக்கு தருவீர், மங்க வாழ்வை எனக்கு தருவீர். மன்னா தொழுதிடுவோ. தூயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூயம் இயேசுநாதா, வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, சேர்ந்து கரங்களை தட்டி எங்களோடு நீங்களும் சொல்ல போறீங்க. மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மீண்டும் சேர்ந்து சொல்வோம். மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். ஆஹா, மீண்டும் ஓ மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மங்க வாழ்வை எனக்கு தருவீர், மங்க வாழ்வை எனக்கு தருவீர். மன்னா தொழுதிடுவோ. தூயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே,
துதிகள் உமக்கு தந்தோ தூயம் இயேசுநாதா நாமம் வாழ்த்த பெருக துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோ. நல்ல கரங்களை தட்டி விடுதலையோட ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேலே நம்ம சார்ந்திருப்பதால நமக்கு கவலையே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தும், கர்த்தருடைய வார்த்தை நம்மளை சுகப்படுத்தும், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நன்மை செய்யும். ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து விடுதலையோடு சொல்ல போகிறோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி சொல்லுவோம். ஓ அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா எனக்கு இல்லையே. பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன் என்னாடு சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன் என்னாடு சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து வந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன் என்னாடு சுகம் தருவீரே. மீண்டும் சொல்லுவோம். யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ஓ என்னாடு சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோது நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோது நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா தேங்க்யூ சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன் என்னாடு சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதா மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதா கவலை ஒன்று எனக்கில்லையே. பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே.
தருவீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாடு சுகம் தருவீரே. யெகோவா ஓ சந்திப்பீரே. யெகோவா ராஃபா தேவன், என்னாடு சுகம் தருவீரே. Hallelujah, praise the Lord, hallelujah, thank you Jesus. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. ஆரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய ஜாதிக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கிறீரே. மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஓ வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர். பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமா. துசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர். சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமா. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர். பிள்ளையால் மாற்றி விட்டீர் நிரந்தரமா. தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர். சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமா. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் தலையாக்குவே, கீழாக்காமல் ஓ மேலாக்குவே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. ஹல்லேலூயா துதி உமக்கே, 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 துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. இயேசுவே துதி உமக்கே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே நம்ம ஒவ்வொருவரும் கடந்து வரும்படியாக அவர் கிருபையாய் நம்முடைய மத்தியில் வெளிப்படுகிறார். அவர் பரிசுத்தமுள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவர் மாறாதவர். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒரு மனதோடு முழு இருதயத்தோடு கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவித்து நம் ஆண்டவரை துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ.
நாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை. அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை. தமக்கென்று ஒன்றும் இன்றி தந்தீரே நீர் ஏழைக்காக. தமக்கென்று ஒன்றும் இன்றி தந்தீரே நீர் ஏழைக்காக. பாரில் வாழ்ந்தே எனக்கென்று பாதி வாழ்க்கை கடந்ததையோ. பாதி வாழ்க்கை ஓ எனக்கென்று பாதி வாழ்க்கை கடந்ததென்றோ. மீதி வாழ்க்கை யாருக்காக? நீதி நாதாவும் மகிமை கல்லோ. நீ வாழ்க்கை யாருக்காக? நீதி நாதாவும் மகிமைக்காக. நன்மை ஒன்றும் என்னில் இல்லை நாடி வந்தி ஏனோ என்னை. நன்மை ஒன்றும் என்னில் இல்லை நாடி வந்தீர் ஏனோ என்னை. அன்பே ஏனோ நேசம் கொண்டீர். அன்பே இல்லா ஏழை என்பே. அன்பே ஏனோ நேசம் கொண்டீர். அன்பே இல்லா ஏழை என்னை. உந்தன் அன்பின் ஆழம் கண்டே எந்தன் வாழ்வை அர்ப்பணித்தே. உந்தன் அன்பின் ஓ ஆழம் கண்டே அர்ப்பணித்தே. ஓ எந்தன் நேரம் எந்தன் எல்லாம் உந்தன் பாணி சேவை கல்லோ. எந்தன் நேரம் எந்தன் எல்லாம் உந்தன் பாணி சேவை கல்லோ. எந்த நன்மையும் நாம் ஆண்டவருக்காக எந்த ஒரு காரியம் செல்லாது இருந்த போதும் நம்முடைய தேவன் நம்மை மீட்டெடுத்து நம்மையும் தேவன் அழைத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் என்றால் ஆமென். அவருடைய அன்பு, ஆமென், அவருடைய பாசம், அவருடைய நேசம் எவ்வளவு பெரியது. நன்மை ஒன்றும் என்னில் இல்லை நாடி வந்தீர் ஏனோ என். இந்த வார்த்தை சொல்லுங்க. நன்மை ஓ நீர் எதிர்பார்க்கிற எதுவும் எங்கிட்ட இல்லாதிருந்த போதும் என்னை நாடி வந்தீர் ஏனோ என்னை. அன்பே ஏனோ நேசம் கொண்டீர். அன்பே இல்லா ஏழை என்மே. அன்பே ஏனோ நேசம் கொண்டீர். அன்பே இல்லா ஏழை என்பேல். அன்பே ஏனோ நேசம் கொண்டீர். அன்பே இல்லா ஏழை என்பே. அவருடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவும் வர முடியாது. நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தபடினாலே தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறதே. எதையும் செய்ய எந்த திராணி நமக்கு இல்லாதிருந்த பொழுதும் அவர் என்னையே தேடி வந்து
இந்த உலகத்தில் என்னையும் பயன்படுத்தி என்னை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவர் நம்மையில் வைத்திருக்கிற சித்தம், அவர் நம்மையில் வைத்திருக்கிற தயவு, அவர் நம்மையில் வைத்திருக்கிற கிருபை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அவரையே ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? நமக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா? ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை தராமல் இருப்பாரா? ஓ, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறபடி கர்த்தரிடத்தில் கேட்கிற அத்தனை நன்மைகளை நமக்கு தராமல் இருப்பது எப்படி? நிச்சயமா பலம் உள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், எதுவும் லேசான மீண்டும் சொல்வோம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம், மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம், எதுவும் பலமுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும், பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், எதுவும் லேசான காரியம், எதுவும் லேசான. எனக்கும் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், என் வாழ்விலும் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். நீண்ட நாட்களாய் காத்திருந்து ஜெபிக்கிறேன், நீண்ட நாட்களாய் உபவாசித்து ஜெபிக்கிறேன், நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். எனக்கு அவர் உதவி செய்ய மாட்டாரா? எனக்கு ஒரு நன்மையை கர்த்தர் செய்ய மாட்டாரா? இன்னைக்கு ஒரு மனமாய் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அற்புதம் செய்வது லேசான காரியம், உனக்கு உதவி செய்வது லேசான காரியம். மனிதனுடைய உதவி நின்று போயிருக்கலாம், மனுஷனுடைய ஒத்தாசை நின்று போயிருக்கலாம், பரலோகத்தின் ஒத்தாசை நிற்பதில்லை. தேவ மனிதன் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னது போல, ஆமென். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கும் என்று சொல்லி இருக்கிறபடி பரலோகத்தின் தேவனே ஒத்தாசை அனுப்புவார். ஆமென். தயவை உண்டு பண்ணுவார், அநேகருடைய கண்களிலே தயவை உண்டு பண்ணுவார். Glory, hallelujah, hallelujah. Oh, இயேசுவே. ஹalleluya. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். புது பலன் அடைந்திடுவோம். சேர்ந்து சொல்வோம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவோம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து
உயரே எழும்பிடுவா, புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா. ஆகமுள்ளவன் ஆவியை ஊற்றிடுவா, வறண்ட நிலத்தின் தண்ணீரை ஊற்றிடுவா. ஆகமுள்ளவன் ஆவியை ஊற்றிடுவா, வறண்ட நிலத்தின் தண்ணீரை ஊற்றிடுவா. புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, புது பலன் அடைந்திடுவா. மீண்டும் சொல்லுவோம், புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா. சர்ப்பங்களை எடுப்பா, தேள்களையும் மிதிப்பா, சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வா. சர்ப்பங்களை எடுப்பா, தேள்களையும் மிதிப்பா, சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வா. புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா. சொல்லுங்க, அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா. அத்தானி கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பா, சிலுவை சுமந்திடுவா, ஜெயக்கொடி ஏற்றிடுவா. சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பா, சிலுவை சுமந்திடுவா, ஜெயக்கொடி ஏற்றிடுவா. புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, புது பலன் அடைந்திடுவா. சொல்லுங்க, புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, புது பலன் அடைந்திடுவா. அவருடைய பிள்ளைகளுக்கு புதிய பலனை கொடுத்து தேவ ஜனங்களை அவர் நடத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். விடுதலையோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை, அவர்கள் பலனடைவார்கள். அந்த பலனையும் அந்த சத்துவத்தையும் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்விலே உங்களுக்கு தேவன் கட்டளையிடுவாராக. அப்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம், அப்படியே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தேவ சமூகத்தில் நாம் ஒருமித்து ஆராதித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பாராட்டின இந்த நல்ல தயவுக்காக, இந்த கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் தேவன் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவார். தேவ வசனத்தை நாம் கவனமாக கேட்போம். உங்களுக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து தேவன் அனுப்ப விரும்புகிறார். இன்றைக்கு நாம்
தேவனுடைய வார்த்தைகளுக்காக நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதன் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவு அங்கே இருப்பது இல்லை என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். யோபினுடைய வாழ்க்கையில் சம்பவித்த அநேக காரியங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்வில் ஒரு முடிவுக்கு நேராக வந்துவிட்டதோ என்கிற ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் எழும்பியிருக்க முடியும். எதிர்பாராமல் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக யோபு இழந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, சரீரத்தில் வியாதிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அநேக காரியங்களில் தன் இருதயத்தில் வேதனைகளையும் கலக்கங்களையும் குழப்பத்தையும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியது உண்மைதான். எல்லாரும் அவனை விட்டு விலகி போனார்கள். சொந்தங்கள், உடன் பிறப்புகள், அவனோடு இருந்தவர்கள் எல்லாரும் யோபுவுக்கு ஒரு கஷ்டம் வந்த பொழுது, ஒரு போராட்டம் வந்த பொழுது, இனி நம்ம பக்கத்தில் இருந்தால் சரியாகாது, நமக்கு உதவியே கேட்பார்கள் என்று பலரும் பல விதங்களில் ஓடிவிட்டார்கள். ஆனால் தூரத்தில் இருந்து ஒருவேளை யோபுக்கு நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து ஒருவேளை அவர்கள் பலரிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டிருந்திருக்க முடியும். ஆனால் அவனுக்கு மிகவும் நெருங்கின சில நண்பர்கள் இருந்தார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களோடு இருக்கத்தக்கதாக சில நண்பர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களே, நடந்த காரியங்களை குறித்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களே, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருக்கிறத நீங்கள் காண்பீங்க. இனிமே உங்கள் வீட்டில் குறைவு இருப்பது இல்லை, நீங்கள் இனி குறைவோடு இருக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தைகளைத்தான் உங்களோடு பேசும்படி ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தர் சொல்றாரு, இனி உனக்கு குறைவுகள் இருக்காது. இவ்வளவு நாள் குறைவு இருந்தது உண்மைதான். மற்றவர்கள் பார்க்கும் பொழுது, மற்றவர்கள் நினைக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் சமாதான குறைவு இருக்கிறது, எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலை இருக்கிறது, ஐயோ பாவம், இந்த யோபுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டே அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஏனென்றால் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆண்டவர் அறியாதவன் அல்ல, அவன் துன்மார்க்கமாய் நடந்தவனும் அல்ல. அவன் எப்படிப்பட்டவனாம்? வேதம் சொல்லுகிறது, தெய்வ பக்தி உள்ளவன், தன் பிள்ளைகளை தெய்வ பக்தியில் வளர வேண்டும் என்று விரும்பின மனுஷன். பாருங்கள், தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன், எதுவுமே ஆண்டவர் குற்றமாக நினைச்சிடக்கூடாது அப்படின்னு தெய்வ பயத்தோடு வாழ்ந்த மனுஷன். இப்படி எல்லாம் நிறைவாய் இருந்த பொழுது இப்பொழுது அவன் ஒரு குறைவுக்குள்ளே இருக்கிறதை மற்றவர் எல்லாரும் அறிந்த பொழுது எதுவுமே சாத்தியம் இல்லையா என்று அவன் நினைக்கலாம். ஆனால் இங்கு ஒரு வார்த்தை அவனை உற்சாகப்படுத்துகிறது. ஒரு வசனம், ஒரு வார்த்தை அவனுடைய இருதயத்தை தட்டி எழுப்புகிறது. இனி உன் கூடாரத்துக்குள்ள சமாதானம் இருக்கும், இனி உனக்கு ஒரு குறைவும் இருக்காது அப்படின்னு சொல்றார். பாருங்க, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இதே வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் கடந்து வந்த பாதைகள் ஒருவேளை உங்கள் மனதின் விருப்பத்தின்படி இல்லாமல் இருந்திருக்கலாம், நினைக்காத சில காரியங்களுக்குள்ளே கடந்து போயிருக்கலாம், அநேக போராட்டங்களை சந்தித்து இதற்கு முடிவு இருக்காது என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் கூட நீங்கள் உங்கள் இருதயங்களிலே கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இனி உன் வீடு சமாதானமாக இருக்கும், இனி உன் வீட்டில் ஒரு குறைவும் இருக்காது. ஹல்லேலூயா! கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு தீர்க்கமான வார்த்தை, இனி குறைவுகள் இருக்காது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை யோபுவுக்கு, இப்போ படுற கஷ்டம், இப்போ படுகிற வேதனை சாத்தியமே இல்லாத சூழ்நிலை. ஒருவேளை அவர் சொல்லும்போது இப்படி இருக்கிற எனக்கு எப்படிங்க அந்த நிலைமை வரும் அப்படின்னு கூட யோசித்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் சொல்கிறார், இல்லை, மறுபடியும் சொல்லுகிறேன், உன் வீடு சமாதானமாக இருக்கும், உன் வீட்டில் இனிமேல் எந்த குறைவும் இருக்காது அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய இருதயத்தை எவ்வளோ உற்சாகப்படுத்தி இருக்கும். அதே தான் இன்றைக்கும் கர்த்தர்களோடு பேச விரும்புகிறார். குறைவு இருக்காது, இனி உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் இருக்காது. இதுவரைக்கும் இருந்தது உண்மை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் குறைவுபட்டது உண்மை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருந்த சூழ்நிலை உண்மைதான்.
ஆனால் இப்போ சொல்கிறார், இனிமே குறைவு இருக்காது. என் ஆண்டவர் நிறைவானவர். என் ஆண்டவர் நிறைவானவர் வரும்பொழுது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும் என்று எழுதியிருக்கிறது. அப்போது இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏன் குறைவு அப்படிங்கிறத நம்ம சரிப்படுத்திட்டோம்னா நிறைவு தானாக வந்துடும். குறைவுக்கான காரணம், குறைவுக்கான சந்தர்ப்பம், ஏன் இப்படி ஒரு குறைவானது ஏற்பட்டது என்பதை குறித்து நம்ம அறிய ஆரம்பித்து விட்டால் நிறைவானது வர ஆரம்பித்து விடும். அதுதான் வேதத்தினுடைய ஒழுங்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், குறைவை சரிப்படுத்து, நிறைவு வந்துவிடும். குறைவை சரிப்படுத்து. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது பாருங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு அப்படிங்கிறாரு. சபையை பார்த்து சொல்றாரு. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அப்போ அந்த குறைவை நீ சரிப்படுத்தினால் நீ இந்த நிலையில் இருந்து விழுந்தா என்பதை நீ நினைத்து அதில் இருந்து நீ மனம் திரும்பி நீ வெளியே வந்தால் உனக்கு நான் நிறைவான ஆசீர்வாதத்தை நான் தருவேன் அப்படின்னு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார். பாருங்க, 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நானே படிக்கிறேன். அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. சபை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? ஆதியில் அன்பு இருந்துச்சு, இப்போ அந்த அன்பு இல்லை. இது ஒரு குறைவு. ஆரம்பத்தில் இருந்தது போல இப்போ இல்லை. ஆரம்பத்தில் வாழ்ந்தது போல இப்போ வாழலை. ஆரம்பத்தில் நடந்தது போல இப்போ நடக்கலை. ஆரம்பத்தில் இருந்த தரிசனம் இப்போ இல்லை. ஆரம்பத்தில் இருந்த வைராக்கியம் இப்போ இல்லை. ஆரம்பத்தில் இருந்த தேவனோடு உள்ள உறவு இப்போ இல்லை. இருந்துச்சு, ஆரம்பத்தில் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. ஆவியானவர் சொல்கிறாரு, எல்லாம் நல்லா தாப்பா இருக்குது, ஆனால் உங்ககிட்ட ஒரு குறைவை நான் பார்க்குறேன். என்னன்னா, ஆதியில் இருந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சபையை பார்த்து சொல்லுகிறாரு. சொல்கிறார், ஆகையால் இப்போ குறைவை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஆவியானவர் சொல்லி கொடுக்குறார். உன்ட்ட ஒரு குறைவு இருக்குது, இதில் இருந்து அதை கண்டுபிடிச்சி நீ வெளியே வந்துட்டீன்னா அடுத்த வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. வாசிக்கிறோம், நீ ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, இந்த குறைவுக்கான காரணத்தை அறிந்து, அடுத்து அதில் இருந்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். பாருங்க, அப்போ பாருங்க, இப்போ எபேசு சபையை குறித்து ஆவியானவர் எழுதும் பொழுது, உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க நான் விரும்புகிறேன், உனக்கு நான் நன்மை செய்ய நான் விரும்புகிறேன், உனக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் உன்கிட்ட ஒரு குறைவு இருக்கு. அது என்னது என்றால், ஆதியில் இருந்தது இப்போ இல்லை. சபை ஆதியில் இருந்த அனுபவம் இப்பொழுது இல்லை. சபையிலே ஆதியில் இருந்த வைராக்கியம் இப்பொழுது இல்லை. ஆதியில் இருந்த அனுபவங்கள் சொல்கிறோம், பெந்தைக்கோஸ்தே அனுபவங்கள். பெந்தைக்கோஸ்தே நாள் வந்துவிட்டால் அதை சிறப்பாக கொண்டாடி விடுகிறோம், அருமையானவர்களே. ஆனால் அந்த அனுபவம் இன்றைக்கு சபையில் இருக்குதா? ஆட்டம் இருக்குது, பாட்டம் இருக்குது, கொண்டாட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த அனுபவம் இல்லை. பெந்தைக்கோஸ்தே என்பது ஒரு அனுபவம், மேல் வீட்டு அறையில் ஏற்பட்ட அனுபவம், அப்போஸ்தலர் காலங்களில் ஏற்பட்டது ஒரு அனுபவம், சபைகளுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு காரியம், ஒரு அனுபவம். அப்போ ஆதியில் இருந்த அந்த அனுபவம், தேவனோடு, தெய்வ பிள்ளைகளோடு, தேவ ஜனத்தோடு இருந்த ஐக்கியமும் ஒரு மனமும் பரிசுத்தாவியானுடைய ஆளுகையும் இன்றைக்கு இருக்குதா? பார்க்க முடியல. இருக்குதான்னு கேட்டால் பார்க்க முடியல. அப்போ ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, குறைவு இருக்குது, இந்த குறைவை நீ சரிப்படுத்தணும், இந்த நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை நீ அறிந்து மனம் திரும்பு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம சரிப்படுத்த வேண்டிய சில காரியத்தை சரிப்படுத்தி விட்டால் நிறைவு தானாக வந்துவிடும். அதனால தான் எழுதியிருக்கிறது, நிறைவானவர் வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அல்லேலூயா சொல்லுவோம். நிறைவானவர் வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நன்றே கவனிங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம், ஏன் எனக்கு இந்த குறைவு? நாம் சில காரியத்தை சரிப்படுத்திட்டோன்னா இனி குறைவு உனக்கு இருக்காது. செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்ய ஆரம்பித்தால், கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை கடைபிடிக்க ஆரம்பித்தால் இனி குறைவுகள் இருக்காது. அப்போ நம்ம குறைவு எப்படி வந்தது? குறைவுக்கான காரணம் என்ன? இதை முதல்ல சரிப்படுத்த, இதை முதல்ல அகற்றி விட்டால்
ஆமென். நிறைவானவர் உள்ளே வந்து விடுவார். நிறைவான ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்மளை சந்தித்து விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நாம் கர்த்தரோட எடுக்கிற சில காரியங்களை நாம் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். எரேமியா 2ஆம் அதிகாரம் அதன் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு காரியத்தை மிக தெளிவாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். நான் அந்த வசனங்களை நான் படிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகாததினால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினார். கர்த்தரை விட்டு விலகி போகிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் குறைவை ஏற்படுத்தி விடுகிறது. நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ. அப்போ தேவனை விட்டு விலகிறதுனால மனுஷ வாழ்க்கையில் ஏற்படுகிற குறைவு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை விட்டு விலகி போகவே கூடாது. ஏன் நம்ம வாழ்க்கையில் குறைவு உண்டாகிறது? நம்ம வாழ்க்கையில் நிறைவை எதிர்பார்த்து, நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நம்ம ஏன் அதை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம்? அதே போல் உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளின் கிரியைகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. இந்த வசனம் சொல்லுகிறது, 40 வருஷம் கர்த்தர் உன் கூட இருந்தாரு, நீ அவர் கூட இருந்தாய், அவர் உன் கூட இருந்தாரு, அதனால உனக்கு குறைவு இல்லை. அங்க வாசித்தோம், நீ கர்த்தரை விட்டு விலகி போகிறபடினாலே. அப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவு என்ன? நாம் கர்த்தரோட இருக்கிறோமா? நம்ம தேவனை விட்டு விலகி போறதுதான் குறைவு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனோடு நடக்கிறவர்களா இல்லை, தேவனோடு வாழ்கிறவர்களா இல்லை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறவர்களா இல்லை. கவனிங்க, கர்த்தரை விட்டு விலகி போறவங்களா இருக்காங்க. என்ன வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் நடத்துவார், அவர் போஷிப்பார், உதவி செய்வார், நன்மை செய்வார் என்று நிலைத்திருக்க முடியாமல் எங்கேயோ போய்விடுகிறார்கள், யாரையோ தேடி போய்விடுகிறார்கள், எதையோ அவர்கள் சார்ந்து விடுகிறார்கள். அன்று சொல்றாரு, 40 வருஷம் வனாந்திரத்தில் நான் உன்னை நடத்தினேன், அப்போ உனக்கு குறைவு இருந்துச்சா? இப்போ எரேமியால சொல்றாரு, நீ குறைவுபட்டு இருக்கிறாயே, ஏன்? அவரை விட்டு விலகி போனபடியினாலே. அப்போ கர்த்தரோட நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோட கூட இருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவரோட இருப்பது தான் நிறைவு, அவரோட வாழ்வது தான் நிறைவு, அவருக்காக வாழ்வது தான் நிறைவு, அவருடைய சித்தப்படி வாழ்வது தான் நிறைவு. நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் கர்த்தரை தேடின காலங்களிலே அவரோட இருந்தோம். தேவை வருகிற போது, கஷ்டம் இருக்கும் பொழுது, பாடுகள் இருக்கும் பொழுது, பலவீனம் இருக்கும் பொழுது, வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவை வேண்டும், அன்னைக்கு ஆசையாக ஓடணும், அன்னைக்கு ஆசையாக கர்த்தரை தேடணும், அன்னைக்கு ஜெபத்திற்கு முதலிடம் கொடுத்தோம், அன்றைக்கு எல்லாவற்றிற்கும் முதலிடம் கர்த்தருக்கு கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கு எல்லாம் வந்துட்டு, ஆசீர்வாதம் வந்தாச்சு, உயர்ந்தாச்சு, பணம் வந்துட்டு, பேர் வந்துட்டு, புகழ் வந்துட்டு, உயர்வு வந்துட்டு, இனிமே என்ன? நமக்கு தான் எல்லாம் வந்துட்ட, இனிமே என்ன? போனா என்ன, தேடனா என்ன, தேடாமல் இருந்தா என்ன? இந்த எண்ணம் என்னைக்கு உனக்குள்ள வருதோ, எப்படி ஒரு நேபுகாத்து நேச்சர் மேலே இருந்து கீழே இறங்கினானோ அதுபோல கர்த்தரை இறக்கிடுவார். ஒருபோதும் நம்மளை ஆசீர்வதித்த தேவனை, நம்மளை வழிநடத்தின தேவனை, நம்மளை சந்தித்த தேவனை, நம்மளை உயர்த்தின தேவனை ஒரு நாள் வாழ்க்கையில் மறந்து போகக்கூடாது. என்னதான் வாழ்க்கையில் இருந்தாலும் அவரை விட்டு நீ விலகி போகவையானால் அவர் உன்னை விட்டு விலகி போய் விடுவார். அவர் இல்லைனா, அவர் கூட இல்லைனா ஒரு இம்மி கூட நீ அசைய முடியாது, ஒரு இம்மி கூட நீ உயர முடியாது. நீ நினைக்கலாம், திறமை இருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, ஆழ்பிடிமானம் இருக்குது, வசதிகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஐயோ, இந்த ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் காட்ட முடியாதுங்க, இந்த ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவர் நம்மளை விட்டு விலகிட்டாருன்னா எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். அவர் நம்மளை விட்டு விலகிட்டாருன்னா எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். ஏன் வாழ்க்கையில் குறைவு? நம்ம ஆண்டவரோட இருக்கிறோமா?
இன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதை நாம் சரிப்படுத்தினால் இனி குறைவுகள் இருக்காது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கிறேன், நான் உம்மோட வாழ்கிறேன், உமக்கு பிரியமா நான் நடக்கிறேன், நீர் விரும்புகிற பாதையில் நான் நடக்க விரும்புகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. ஏன் அவரை விட்டு விலகினபடினாலே குறைவுபட தொடங்கினான். இளைய குமாரனுக்கு ஏன் குறைவு? தகப்பனோடு இல்லை. தகப்பனோட இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் எவ்வளவு உரிமை இருந்தது, எவ்வளவு பாதுகாப்பு இருந்தது, எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது, எவ்வளவு சந்தோஷம் இருந்தது. இன்னைக்கு உலகம் சொல்லுது, சமுதாயம் சொல்லுது, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை விட்டு தேவ சமூகத்தை விட்டு விலகி போனா கடைசியில் என்ன நடக்குது பாருங்க, அவன் வேதனை. அந்த இளையகுமாரன் வாழ்க்கையில சம்பவிக்கிற குறைவுபட தொடங்கினான். இது ஆண்டவர் அவனுக்கு அனுமதிச்சாரு. சில நேரத்தில் சொல்கிறாங்க, கர்த்தரே இப்படி நம்மளை தள்ளி விட்டுட்டாரு. ஆண்டவர் செய்யலைங்க. அவன்தான் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே போனான், குறைவுபட தொடங்கினான். இப்போ அவனுக்கு ஒரு உணர்வு இருக்குது. அங்கே தான் சரிப்படுத்துகிறான். பார்த்தீங்களா, தன்னுடைய குறைவை உணர்ந்து சரிப்படுத்துகிறான். ஐயோ, என் தகப்பனுக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமான பாவம் செஞ்சிட்டேன். நான் உண்மையிலே அப்பா வீட்டை விட்டு நான் வந்திருக்கக்கூடாது. இவனெல்லாம் சொன்னான்னு நினச்சிக்கிட்டு இவனை நம்பி வந்தோம் பாருங்க. ஐயோ, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டு போயிட்டானே, என்னை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டானே, இப்போ அவன்லாம் பழைச்சிட்டான், இப்போ நான் தானே மாட்டிக்கிட்டேன். அந்த உணர்வு வருது பாருங்க, நான் பாவம் செய்தேன், எப்படியாயில் என் தகப்பன் வீட்டுக்கு நான் போயிடணும். அந்த உணர்வு அதை சரிப்படுத்துகிறான். பார்த்தீங்களா, சரி வந்துட்டோம், என்மை எப்படி அவர் கண்ணு முழிக்கிறது, என்மை எப்படி வாழ்கிறது, கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், வாழ்ந்து செத்துருவோம் அப்படின்னு நான் நினச்சான். இல்லை, உணர்வு என்றைக்கு ஒரு மனிதனுக்குள்ள அந்த உணர்வு வருகிறதோ அன்னைக்கு தேவன் அவனுக்கு நிறைய வாய்ப்பை கொடுக்குறாரு. உணர்வுள்ள மனுஷனுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. உணர்வுள்ள மனுஷனுக்கு உயர்வு நிறைய இருக்குது. உணர்வுள்ள மனுஷனுக்கு திரும்ப ஆசீர்வாதம் இருக்குது. தாவீது பாருங்க, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அபிஷேகத்தை எடுத்துராதீங்க. அந்த உணர்வு, தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, திரும்ப அந்த சந்தோஷத்தை எனக்கு தாரும், திரும்ப அந்த ரட்சிப்பை எனக்கு தாரும், திரும்ப அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் அப்படின்னு கேட்குறான் பாருங்க. அந்த உணர்வை கர்த்தர் கனப்படுத்தினார். அந்த உணர்வை தேவன் கனப்படுத்தி தான் தேவன் மறுபடியும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் செய்ய வேண்டிய முதலாவது நம்முடைய குறைவு எதுனால் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். என்ன கண்டுபிடிப்பு? கர்த்தரை விட்டு விலகியதனால் வந்த குறைவு. அப்போ எப்போ நம்ம கர்த்தரை ஆண்டவரே தேடுகிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கையில் அண்மையானவர்களே நம்ம எதிர்பார்க்கிற சகல ஆசீர்வாதமும் உண்டாகும். எவ்வளோ அருமையாக சொல்கிறார். நீ அப்படி நினைக்காத யோபு, நிச்சயமாக சொல்கிறேன், உன் வீடு சமாதானமாக இருக்கும், ஒரு குறைவும் உனக்கு இருக்காது. நீ ஆண்டவரை தேடி விட்டாய், ஜெபித்து விட்டாய், கர்த்தர் போதும், உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் இதில் இருந்து எழும்பி வருவேன்னு உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை எவ்வளவு தன் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி இருக்கிறது. 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், நான் கர்த்தரை தேடினேன், எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கினார். கர்த்தரை தேடினேன். பாருங்க, குறைவுகள் எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைவாய் மாறுகிறது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, தாவீது எழுதுகிறார், கர்த்தரை தேடினேன், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் சொல்ற, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எப்போ ஒரு மனுஷன் கர்த்தரை தேடுறானோ அப்போ நிறைவு வந்துருமா? யாக்கோபு தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தன்னுடைய மாமா வீடாகிய லாபான் வீட்டிற்கு போய் திருமணமாகி வேலை செய்து பிழைச்சி எப்படி இல்லாமல் வாழ்ந்துடலான்னு நினச்சான். ஆனால் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு நிரந்தரமாக வரல. அவன் மனசுக்குள்ளே ஒரு குறைவு இருக்குது. ஒரு குறைவு அவனை உறுத்திக்கிட்டே இருக்குது. ஐயோ, இத்தனை வருஷங்கள் ஆகிட்டே, இவ்வளோ கஷ்டப்பட்டு தொழில் செய்கிறோம், வேலை செய்கிறோம், ஆசீர்வாதம் வரமாட்டேங்குத, நிம்மதி வரமாட்டேங்குத, சமாதானமாக நம்ம வாழ முடியலையே அப்படின்னு இருந்தாலும் இந்த 20 வருஷத்துக்கு பிற்பாடு ஒரு உணர்வு அவனுக்கு வருது. அன்னைக்கு ஒரு நாள் கர்த்தர் நமக்கு தரிசனமாகி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அவனை தேடி போனார், மறுபடியும் பெத்தேலுக்கு போனார், ஆண்டவரை தேட சொன்னார், ஆண்டுடைய சமூகத்தில் கனம் பண்ண சொன்னார். அதனால் கவனிங்க, அவன் மனுஷனை தேடி இருந்த காலம் முழுவதும் அவனுக்கு சமாதானமே இல்லை. மனுஷனை சார்ந்திருந்த காலங்கள் முழுவதும் அவனுக்கு நிம்மதி இல்லை.
மனுஷனையே நம்பியிருந்த காலங்கள் முழுவதும் யாக்கோபுக்கு நிறைவு வரல. ஆனால் எப்போ தேவ சமூகத்தில் கர்த்தரை தேட ஆரம்பிச்சாரோ, ஆண்டவரை கூப்பிட ஆரம்பிச்சாரோ, நீங்கள் இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் இல்லாமல் என் வாழ்க்கை இல்லை, நீங்கள் இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவும் இல்லை அப்படின்னு ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான் பாருங்க. இப்போதான் அவனுக்கு நிறைவே வருது. 20 ஆண்டுகள் வராத நிறைவு, 20 ஆண்டுகள் வராத சமாதானம், 20 ஆண்டுகள் கிடைக்காத ஆசீர்வாதம், 20 ஆண்டுகள் அவன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளாத நன்மைகள். சொல்றார், வெறுங்கையாய் வந்தேன். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார்னா அவன் கர்த்தரை தேடினபடினாலே. நம்ம வாழ்க்கையில் அவரை தேடுவதற்கு முதலிடம் கொடுத்து பார்ப்போம். ஆண்டுடைய சமூகத்தில் அவரை தேடுவதற்கு நம்முடைய இருதயத்தை அர்ப்பணித்து பார்ப்போம். உண்மையில் ஆண்டவரை தேடுகிறோமா? கர்த்தர் பக்கம் நிற்கிறோமா? நம்ம இல்லை கர்த்தருக்கு எதிராக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பக்கத்தில் நம்ம இருக்கிறோமா இல்லை கர்த்தரை விட்டு விலகின்னு இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். குறைவை நிறைவாக்குகிறான். இனி உனக்கு குறைவு இருக்காது. நீ எப்போ ஆண்டவர் பக்கத்தில், ஆண்டவர் பட்சத்தில் வர ஆரம்பிக்கிறீர்களோ, எப்பொழுது தேவ சமூகத்தில் அவர் பட்சத்தில் நிற்க ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பொழுதே உங்கள் உறவெல்லாம் அவர் நிறைவாக்கி உங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்ப தேவன் சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் அதுதான். அவரை விட்டு விலகி போகக்கூடாது. அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுறோமா? எல்லாவற்றுக்கும் அவரை தேட பழகுங்கள். எல்லாவற்றுக்கும் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க பழகுங்கள். எல்லாவற்றுக்கும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க பழகுங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதியிருக்கிறது. நம்ம இதை செய்ய ஆரம்பிப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இனி குறைவு இருக்காது. சகோதரனே, எத்தனையோ வருஷங்களாக, எத்தனையோ மாதங்களாக நான் ஒரு குறைவுக்குள்ளே வாழ்கிறேன். பொருளாதாரத்தில் குறைவாக இருக்குது, எங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் குறைவாக இருக்கிறது, ஐஸ்வர்யம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு வெறுமையாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன். எங்கள் வாழ்க்கை, எங்கள் வீடு, எங்கள் குடும்பம், ஏதோ வாழ்கிறோம், ஏதோ இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இனி இருக்காது. இனி உன் வீட்டுக்குள்ளே குறைவு இருக்காது. இவ்வளவு நாளும் இருந்த குறைவுகள் இன்றைக்கு உங்களை விட்டு அகன்று போகும். ஏன்னா நீங்கள் கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டீங்க. இனி நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்க போகிறீங்க. அவரை தேடி அவரை சார்ந்திருக்கிறவருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள், அவருடைய வீடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பு இருக்கும். அதுக்கப்புறம் சொன்னாங்க, யோபு விசாரிக்கும் பொழுது சொல்லுவாங்களாம், அவனுக்கு என்னங்க, பார்த்தீங்களா, அவனுக்கு என்னங்க, யோபுக்கு என்னங்க, ஒரு குறைவும் காண மாட்டேன்னு சொன்ன. அவன் வீட்டுக்குள்ள சகல ஆசீர்வாதமும் அந்த தேவ மனுஷனை தேடி வர ஆரம்பித்தது. நேற்றுக்கு வரைக்கும் ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு வரைக்கும் வெறுமை, நேற்றுக்கு வரைக்கும் இல்லை, நேற்றுக்கு வரைக்கும் எல்லாம் பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம். நேற்று வரை நடந்ததை குறித்து நடந்து விட்டதே என்று கவலைப்படாதே. இனிமேல் நடக்க போகிறதை குறித்து சந்தோஷப்படு. இனிமேல் கர்த்தர் செய்ய போகிறதை குறித்து சந்தோஷப்படு. இனிமேல் கர்த்தர் கொடுக்க போகிறதை குறித்து சந்தோஷப்படு. இழந்து போனதை குறித்து அழுது கொண்டிருக்காதே. ஆமை, உன்னை விட்டு விலகி போனதை குறித்து அழுது கொண்டிருக்காதே. இனிமேல் ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை நினைச்சு சந்தோஷப்படு. மகிழ்ந்து களி கூறு. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிரு. அதுதான் உனக்கு பலனாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? கர்த்தர் அப்படி நடத்த உண்மை உள்ள ஆண்டவர். இன்னொரு வசனம் படிப்போம். 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். கவனிங்கள், தொடங்கினது முதல். என்ன தொடங்கினது முதல்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு, தேவனுடைய சமூகத்தில் இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், மிச்சமும் இருக்கிறது. அப்போ பாருங்க, அடுத்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொடுத்தது முதற்கொண்டு குறைவு மாறிவிட்டது.
தேவனுடைய பிள்ளைகள் நன்றை கவனியுங்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று விதைக்கிற விதையை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று விதைக்கிற விதையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆலயத்திலே கர்த்தருக்கென்று நாம் விதைக்கிற விதைகளை பரிசுத்த ஆவியானவர் அறிகிறார். தேவன் அதை அங்கீகரிக்கிறார். ஸ்தோத்திரம். தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்ம கர்த்தருக்கு நம்ம கொடுக்காததினால் உண்டாகிற குறைவு. பல பேர் சொல்லுவார்கள், பழைய ஏற்பாட்டிலே கொடுக்க சொன்னாரா, புதிய ஏற்பாட்டிலே கொடுக்க சொன்னாரா, தசமபாகம் கட்டாயம் கொடுக்க வேண்டுமா? இப்பொழுது அநேகர் சொல்லுகிறார்கள், இவர்கள் கொடுக்க வேண்டும், அதற்கு கொடுக்க வேண்டும், இதற்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பிரசங்கிக்கிறார்கள். எப்பொழுதும் இந்த ஊழியக்காரர்கள் ஜனங்களை பார்த்து கொடுங்கள் கொடுங்கள் என்றே பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று பல பேரும் தங்கள் வாழ்க்கையிலே விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அது முக்கியம் அல்ல. நமக்கு வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நம்ம இன்றைக்கு பல விதங்களில் பல பிரசங்கங்களை கேட்டு பலவிதமான விமர்சனங்களை கேட்டு அவங்க சொல்கிறது சரிதானே, அவங்க கரெக்டாக தானே பேசுகிறாங்க அப்படின்னு இன்றைக்கி நினைத்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திற்குள்ளே வந்து விட்டோம். நமக்கு அவர்கள் முக்கியம் அல்ல, நமக்கு தேவனுடைய வார்த்தை முக்கியம். யாரும் எதுவும் பேசட்டும், பரவாயில்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆனாலும் சரி, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆனாலும் சரி, சுவிசேஷத்திற்காக தேவனுடைய ராஜ்யத்திற்காக விதைக்கிறோமே, நம்ம கொடுக்கிறோமே, அது நம்முடைய வாழ்க்கையினுடைய குறைவை நிறைவாக்கும். நம்முடைய குறைவை நிறைவாக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்கிற நினைவு இல்லை, தேவ ராஜ்யத்திற்கென்று விதைக்கிறோம் என்கிற நினைவு இல்லை. நம்ம கொடுத்தா அவங்க பெரிய ஆளாயிருவாங்க, நம்ம கொடுத்தா அவங்க தான் வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற நினைவு இருக்கிறதுனால தான் கொடுத்தும் ஆசீர்வாதம் இல்லை. யாருக்கு கொடுக்குறோம்? கர்த்தருக்கு கொடுக்குறோம், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு கொடுக்குறோம். அது ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு ஊழியத்திற்காக, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக, தேவனுடைய ராஜ்யம் அருமையானவர்களை கட்டி எழுப்பப்படுவதற்காக அது உகந்ததாய் அது கடந்து போகிறதே. அந்த பலனை கர்த்தர் கொடுப்பார் அல்லவா, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார் அல்லவா. யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அன்றைக்கு மிஷினரிகள் வந்த காலங்களில் எல்லாம் தங்களுடைய நாட்டில் இருந்த பணங்களை விதைத்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து ஆலயங்களை கட்டி, இன்னைக்கு நம்ம இவ்வளவு அழகாக ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கிறோம், சுவிசேஷம் பரவப்பட்டிருக்கிறது என்றால் எங்கேயோ உள்ள நபர்கள் நம்முடைய தேசத்தை தேடி வந்து அவர்கள் விதைத்தார்கள். அவங்க சும்மா இருந்தாங்க, விதைத்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்காக விதைத்ததின் பலனை இன்றைக்கு நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்திற்கு விதைக்காததினால் உண்டாகிற குறைவு. என்னைக்கு நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொடுக்க ஆரம்பித்தோமோ அது முதற்கொண்டு நாங்கள் நன்றாக சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சமும் இருக்கிறது. தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் எப்படி இருக்காங்களாம்? திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. அப்போது எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் குறைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, கர்த்தர் ஆசீர்வைத்ததுனால, கர்த்தருக்கு கொடுத்ததின் நிமித்தம் அவர் ஆசீர்வைத்ததுனால மிச்சமும் இருக்கான், நிரம்பியும் இருக்கான். இதுதான் தேவன் கொடுக்கிற நிறைவான ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் பலன்கள் தேவ ராஜ்யத்திற்கு விதைக்கும் பொழுது அந்த விதையினுடைய பலன்கள் உங்களுக்கு நிறைவாய் வரும். அந்த விதையினுடைய பலன்கள் உங்களுக்கு நிறைவாக வரும். தேவனுடைய பிள்ளைகள், ஒரு தீர்மானத்தோடு தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். அதை தேவன் திருப்பி தருவார். ஆமென். பஞ்ச நாட்கள் ஒரு அடை சுடுவதற்குத்தான் இருக்கிறது, அடுத்த நேரத்திற்கு இல்லை. தேவனுடைய மனுஷனை கர்த்தர் அனுப்புகிறாரு. அந்த மனிதன் சொல்கிறாரு, முதலாவது எடுத்துட்டு வா. அந்த அம்மா சொல்கிறா, ஒன்று தாயா செய்ய முடியும், நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை, நாங்கள் இன்றைக்கி செத்து போயிடலான்னு நினச்சிருக்கிறோமே. இல்லைப்பா, நீ குறைவோடு இருக்கிறது எனக்கு தெரியும். ஆண்டவர் என்னை ஒரு நோக்கத்தோடு தான் உன்னிடத்தில் அனுப்பி இருக்கிறார். இனி உனக்கு குறைவு இருக்காது. முதல்ல இதை செய். நீ கர்த்தரை தேடிப்பார், இனி உனக்கு குறைவு இருக்காது. நீ கர்த்தரை விட்டு விலகாமல் இருந்து பார், உனக்கு இனி குறைவு இருக்காது. நீ கர்த்தருக்கு கொடுத்து பார், இனி உனக்கு குறைவு இருக்காது. கொடுத்தாள். எடுக்க பஞ்ச நாட்கள் முழுவதும் வசனெல்லாம் நல்லா படிக்கிறோம், வார்த்தையெல்லாம் நல்லா படிக்கிறோம், செய்தியெல்லாம் நல்லா கேட்கிறோம், எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். பஞ்ச நாட்கள் முழுவதும்
குறைவு இல்லை, குறைவில்லை. என்னுடைய பிள்ளைகளை, தேசத்தில் எல்லா பகுதியிலும் குறைவுகள் இருந்தால் இந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருந்துகிட்டே இருக்கு. யோபின் புஸ்தகத்தில் வாசித்தோம், இனி உனக்கு குறைவு இருக்காது, சமாதானத்தோடு இருப்பாய், உன் வீட்டில் நிறைவு இருக்கும். இவ்வளவு நாளும் இருந்த குறைவு இனி உனக்கு இராது, இனி உனக்கு இராது. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர்களோட பேசுகிறார். அநேக காரியங்களிலே குறைவுகளோடு நின்று கொண்டு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் என் வாழ்க்கையில், என் வீட்டுக்குள்ளே, என் பொருளாதாரத்தில், நான் செய்கிற வேலையில், தொழிலில், என் கையின் பிரயாசத்தில் நான் இவ்வளோ முயற்சி பண்ணுறேன், ஆனால் ஒரு நிறைவு வரமாட்டேங்குது, ஒரு ஆசீர்வாதம் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீர்களவா? செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய தீர்மானித்து பாருங்கள். செய்ய வேண்டிய காரியத்தை தேவ சமூகத்தில் தீர்மானித்து பாருங்கள். நிறைவு நிச்சயமாய் உன் வீட்டை தட்டும், உன் வீட்டிற்குள்ளே அது தங்கி இருக்கும். இனி உனக்கு குறைவுகள் இருக்காது. ஆமென். செய்ய வேண்டிய காரியத்தை, சரிப்படுத்த வேண்டிய காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பித்து விட்டால் ஆசீர்வதிக்கிற தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தின் நன்மையினாலே நம்மை நிரப்பி விடுவார், நிரப்பி விடுவார். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானத்தோடு ஜெபிக்க போகிற, ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில் குறைவு? ஏன் ஆண்டவர் என் வீடு இப்படி இருக்குது? ஏன் ஆண்டவர் என் குடும்பம் இப்படி இருக்குது? நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறேனே, என் வேலையில் நான் உண்மையாக இருக்கிறேனே, தொழிலில் நான் உண்மையாக இருக்கிறேனே, சோம்பேறித்தனை எனக்கு இல்லையே, ஆனால் ஆசீர்வாதம் இல்லையப்பா, ஆசீர்வாதம் இல்லையே, எப்படி நினைக்கிறீங்க அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்திற்கான குறைவுகளுக்கான காரணம் என்ன என்பதை ஆவியானவர் இன்றைக்கு திட்டமாய் பேசினார். எல்லாம் இருக்கு, நீ சகிக்கிறாய், ஆமென், நீ நேசிக்கிறாய், எல்லாம் வந்துட்டு இருக்கு. எபேசு சபைக்கு சொல்ற, ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பு இல்லையே. உன் மேல ஒரு குறைவு இருக்கு. நீ நினைக்கிறாய் இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, இதெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்றியே, ஆனால் ஆவியானவர் சொன்னார், இதில் இருந்து வெளியே வா, மனம் திரும்பு, அதை கண்டுபிடி, என்ன காரியங்கிறத கண்டுபிடித்து நீ வருவாய் என்றால், ஆமென், நான் உனக்கு இழந்ததை திரும்ப தருவேன்னு ஆண்டவர் பேசலையா? அதே தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இனி உனக்கு குறைவு இருக்காது. ஆமென். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, குறைவு மாறி நிறைவு வரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்க வீட்டுக்குள்ள ஒரு ஐஸ்வர்யம், எங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம், எங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம், எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு நன்மை எங்களுக்கு நிறைவாய் வரப்போகிறது. நீங்க இருக்கிற இடத்துல குறைவு இருக்காதுப்பா. ஆமேன், ஆமேன். அப்படியே நீங்க செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ வார்த்தையினால் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இன்றைக்கு என்னென்ன காரியங்களை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டீரோ, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசினீரோ, அந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறதற்கு அது காரணமா ஏதுவாய் இருக்கட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் பின்வாங்கி போயிருந்தால், கர்த்தரை விட்டு விலகி போயிருந்தால், கர்த்தருக்கு கொடுக்காமல் இருந்தால், நிறுத்தி இருந்தால், அதை செய்ய எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று நாங்கள் விதைக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் கூடாரம் இனி வெறுமையாக இருக்காது, எங்கள் கூடாரம் இனி நிறைவாக இருக்கும். ஆமென். அப்படியே ஆண்டவர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தில் நான் ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வசனத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக நன்மையினால் நிரப்புங்க. கிருபை உள்ள கரம் கூட இருக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாகர்கோவில் லீபனோன் அசெம்பிளியில் ஆராதிப்போம் வாருங்கள். இடம் ஜசந்த் மஹால், புன்னை நகர், நாகர்கோவில். நேரம் ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனையும், 9 மணி முதல் 10:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை நடைபெறுகிறது. அபிஷேக ஆராதனை, தீர்க்க தரிசன செய்தி பாஸ்டர் TD ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். தேவ பிரசன்னத்தை அனுபவித்து தெய்வீக விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல குடும்பமாய் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9944091327.